ஹலோ மை டியர் நெட்டி ஃபார் யூஎஸ் எல்லாத்துக்குமே வணக்கம். இன்னைக்கு என்ன நியூஸ் அப்படின்னு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். ராகவா லாரன்ஸ் அவர் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஆக்டர், அதுக்கப்புறம் டைரக்டர், ப்ரொடியூசர், டான்சர் எல்லாமே கலந்த கலவையாக இருப்பார். அவர் எக்கச்சக்கமாக வந்து பொது சேவைகள் வந்து செஞ்சுட்டு இருப்பார். எல்லா விஷயமே நமக்கு தெரியும். இப்போ ரீசெண்டாக அவருக்கு வந்து ஒரு மனக்கசப்பு ஏற்பட்டிருக்கு. என்ன காரணம் அப்படின்றது வந்து அவரோட முகநூல் பக்கத்தில் வந்து பெருசாக டீட்டெயிலாக வந்து சொல்லியிருக்காரு. அது ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிடுறேன். என்ன அப்படின்னா வந்து நம்ம ஜல்லிக்கட்டு ப்ரொடெஸ்ட் நடந்துச்சு இல்லையா, அதுக்கப்புறமே வந்து அந்த விஷயத்துக்குலாம் வந்து 1 கோடி ரூபா பணம் சேவையெல்லாம் நிறைய செஞ்சார். அதை ஒரு கட்சி தலைவர் வந்து என்ன பண்ணியிருந்தார் அப்படின்னா நேரடியாவோ மறைமுகமாவோ அவர் வந்து தாக்கியிருந்தார். நல்லாவே தெரியும். அவர் மேடையில் பேசும்போது நீலாம் இப்படி என்ன பண்ணிட்ட கிழிச்சிட்ட அப்படின்ற மாதிரி அவருடைய சேவையெல்லாம் வந்து தரக்குறைவாக வந்து பேசிட்டு இருந்தார். அவருடைய கட்சி நேமும் நம்ம அதில் சொல்ல வேண்டாம். ஏன்னா லாரன்ஸ் அவர்களும் வந்து அந்த பதிவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அவரை பேரை சொல்லாமல் அவருக்கு வந்து சவால் விட்டுருந்தாரு. சவாலா சமாதானம்னு. என்ன பிரச்சனை அப்படின்னா அந்த மேடையில் வந்து அவதூறாக வந்து பேசிட்டார் இல்லையா அந்த கட்சி தலைவர் லாரன்ஸ் அவர்களை. அதுக்கப்புறமே அவருடைய தொண்டர்கள்லாம் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா வந்து இவர் போகக்கூடிய பொது நிகழ்ச்சி, அதுக்கப்புறம் இவர் பண்ணக்கூடிய பொது நிகழ்ச்சிகள்லாம் வந்துட்டு இவரை பற்றி அநாகரிகமாகவும், அதுக்கப்புறம் இவர் ட்விட்டர்ல ஏதாவது ஒரு விஷயம் போட்டா கூட அதுக்கு கீழே வந்து தப்பா தவறாக சில வார்த்தைகளை வந்து உபயோகித்தது இவர் ரொம்ப நாளா வந்து இருந்துகிட்டே இருந்திருக்கு. லாரன்ஸ் அவர்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா பொறுத்து போயிட்டே இருந்திருக்காரு. இதுக்கப்புறமே வந்து நிறைய பொது நிகழ்ச்சியில வந்து அவருடைய ஸ்டூடெண்ட்ஸ் மாற்றுத்திறனாளிகளா இருப்பாங்க இல்லையா, அவங்களையும் வந்து சில அவதூறா வந்து பேசுறது இந்த மாதிரி நடந்துகிட்டே இருக்கும்போது அவங்களும் இந்த மாதிரி லாரன்ஸ் அவர்கள்கிட்ட சொல்லும்போது பொறுத்து இருந்த லாரன்ஸ் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா அவரோட முகநூல்ல வந்து இது மாதிரி நீங்க நிறைய பண்ணிட்டீங்க, நானும் பொறுத்து போய்கிட்டேன். ஸோ இதனால வந்து உங்க தொண்டர்களை கூப்பிட்டு இனிமே இப்படி பண்ண வேணாம்னு சொல்லுங்க. இது எப்பயிலேருந்து ஆரம்பிச்சது அப்படின்னா நீங்க இந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மேடையில் வந்து என்னை பத்தி பேசினீங்க இல்லையா, அதுக்கப்புறமே உங்க தொண்டர்கள் வந்து எப்போ பார்த்தாலும் என்ன இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. என்னால் இதுக்கு மேலே பொறுத்துக்கொள்ள முடியாது. எனக்கு வந்து முன்னே டான்ஸ் தெரியாது, டான்ஸ் கற்றுக்கிட்டேன், டான்ஸில் நான் ஜீரோவாக இருந்தேன், அதுக்கப்புறம் நான் ஹீரோவாக ஆனேன். அதே மாதிரி ப்ரொடியூசர்ன்றது எனக்கு ஜீரோவாக தான் இருந்தேன், அதுக்கப்புறம் ப்ரொடியூஸ் பண்ணேன், நான் ஹீரோவாக வந்துட்டேன். அதே மாதிரி டைரக்ஷனில் வந்து நான் ஜீரோவாக தான் இருந்தேன், கற்றுக்கிட்டேன், அதுக்கப்புறம் வந்து ஹீரோவாகிட்டேன். அதே மாதிரி தான் அரசியலில் இப்போ நான் ஜீரோ. என்னை வம்புக்கு இழுக்காதீங்க, நீங்களாம் வந்து என்னை அரசியலுக்குள்ளே இழுத்து விட்டு வளர வைக்காதீங்க, நான் அதில் ஜீரோவாக இருக்கேன், வேணும்னா நான் ஹீரோவாக ஆகிறதுக்கு ரெடி அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்த பிரச்சனை இதோட முடிச்சுக்குவோம், நீங்களே என்னை கால் பண்ணி நிறைய நீங்கள் மேடையில் பேசியிருக்கிறதா வந்து நான் ஃபோன் பண்ணி உங்களுக்கு விஷ் பண்ணியிருக்கேன், நீங்கள் நல்லா வரணும்னு சொல்லியிருக்கேன், நீங்களும் நன்றி தம்பின்னு சொல்லிங்க. திடீர்னு இந்த ப்ரொடெஸ்ட்டுக்கு அப்புறம் எங்கே நான் வளர்ந்துருவனோ, இது பயமா இல்லை பணமா அப்படின்ற மாதிரியான சில காரணங்கள்லாம் தெரியல. ஆனால் நீங்கள் வந்து என்ன அவதூறாக பேசுனீங்க, அதெல்லாம் நான் பொறுத்து போய்கிட்டேன். இப்பயும் வந்து நீங்கள் தொடர்ந்து இது பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா இது நல்லதுக்கு இல்லை. நீங்களே உங்கள் வீட்டுக்கு கூப்பிடுங்க, வாங்க நம்ம 2 பேரும் உட்காந்து பேசுவோம், என்ன பிரச்சனை என்ன ப்ராப்ளம் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்குவோம். அதுக்கப்புறமே வந்து நீங்கள் இதையும் கண்டுக்காமல் விட்டுட்டு இது தொடர்ந்து நடந்துச்சு அப்படின்னா இதுக்கப்புறமே வந்து நான் பொறுக்க மாட்டேன், பொங்கி எழுந்துறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. முடிவு உங்களது, சண்டையா சமாதானமா, சவாலா சமாதானமா அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக வந்து லாரன்ஸ் அவர்கள் முடிச்சிட்டாரு. ஸோ இந்த கட்சி தலைவர் யார் அப்படின்னா இப்போ ரீசெண்ட் டேஸில் வந்து உங்களுக்கே நல்லா தெரியும் யார் அவர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுவும் வந்து பேர் குறிப்பிட விரும்பல, நாமளும் இந்த வீடியோவில் பேர் சொல்ல விரும்பல. ஸோ ஒரே அளவா ராகவா அவர்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப மனக்கசப்பில் இருந்துட்டு இருக்காரு அப்படின்றது எல்லாம் தெளிவாக தெரிஞ்சு போச்சு. ஸோ இந்த வீடியோ மூலிமா என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒருத்தர் அவருடைய வேலையை அவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு, உங்க வேலையை நீங்க அரசியல் பண்றது, அதே மாதிரி வந்து நாட்டை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு எலெக்ஷன்ல நிக்கிறீங்க. ஸோ வெரி குட். உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து கரெக்ட் தான், இவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து கரெக்ட் தான். யாரையும் சீண்ட வேணாம் அப்படின்றதான் அவரும் சொல்லிக்கிறாரு. இந்த வீடியோ நாங்களும் சொல்லிக்கிறோம். நீங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களோட கருத்துக்களும் வந்து கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படின்னா மறக்காம ஷேர் பண்ணிருங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நெட்டி ஃபைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க. காப்பான் படத்தினுடைய டீசர் ரிலீஸ் ஆயிருக்கு இல்லையா, அந்த படத்தினுடைய பிரேக் டவுன் பண்ணிருக்கோம். அந்த வீடியோ நீங்க பார்க்கல அப்படின்னா கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன், போய் பாருங்க. பார்த்துட்டு அந்த வீடியோ கீழே போய் கமெண்ட் பண்ணுங்க. Hi, this is GV Prakash. Net TV for you. Like பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.